மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் விடுதலை போரில் சீர்காழி என்ற நூல் வெளியீட்டு விழா மார்கோனி இமயவரம்பன் தலைமையில் நடைபெற்றது. மேலும் இந்த விழாவில் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன், வ.உ.சி. சிதம்பரனார் பேரன் வ.உ.சி. சிதம்பரம் உள்ளிட்ட பல்வேறு சுதந்திர போராட்ட தியாகிகளின் குடும்பத்தினர்கள் மற்றும் வாரிசுகள் பங்கேற்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் கோதை ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரிப்பால் திற்பரப்பு நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் சுற்றுலா பயணிகளுக்கு 2ஆம் நாளாக மெயின் பகுதியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மற்ற பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்புடன் குளிக்க அனுமதிக்கப்பட்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடரும் கனமழையினால் கோதையாறு மின் நிலையம் மலைப்பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டது. மேலும் இந்த மண் சரிவு காரணமாக போலீசார் தங்கியிருக்கும் காலி அறை மீது மண்பாறை குவிந்து சேதமடைந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே விவசாய நிலத்தில் ஒற்றை காட்டு யானை நுழைந்து டிராக்டரை முட்டி தள்ளிய சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது. இதனைத் தொடர்ந்து யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டத்தில் ரேக்லா அசோசியேஷன் சார்பில் காளை குதிரைகளுக்கு நாட்டு மாடுகள் பாதுகாப்பு குழு மற்றும் ஆதிவனம் தலைவர் பன்னீர்செல்வம் தலைமையில் ரேக்லா போட்டி நடைபெற்றது. மேலும் இந்த போட்டியில் முன்னாள் ஊராட்சி தலைவர் சாலை மாணிக்கம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டத்தில் குன்னூர் மேட்டுப்பாளையம் இடையே முதல் நிலக்கரி என்ஜின் இயக்கப்பட்டு இன்றுடன் 126 ஆண்டுகள் நிறைவு பெற்றது. இந்நாளை ரயில்வே நிர்வாகம் சார்பில் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என HSE அறக்கட்டளை நிறுவனர் நடராஜ் வேண்டுகோள் விடுத்த நிலையில் ரயில் பயணிகளுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே தமிழ்நாடு அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்பனைக்காக வைத்திருந்த காளான் உற்பத்தியாளர் செல்வகுமார் என்பவர் காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து அவரிடம் இருந்த 99 கிலோ புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்து கோத்தகிரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி குன்னூர் சிறையில் அடைத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே பாட்டி திட்டியதால் பெங்களூர் செல்வதாக கூறிவிட்டு நிதிஷ்குமார் என்ற இளைஞர் கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் மற்றும் காவல்துறையினர் நிதிஷ்குமாரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வடபொன் பரப்பி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே வேம்பூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட பகுதிகளை சேர்ந்த தமிழக வெற்றி கழகத்தின் கிளை நிர்வாகிகள் 20க்கும் மேற்பட்டோர் தாவேகாவிலிருந்து விலகி விசிகாவில் இணைந்தனர். மேலும் தமிழக வெற்றி கழகத்தில் சாதி பாகுபாடு பார்ப்பதாகவும் தங்களால் அக்கட்சியில் இணைந்து பணியாற்ற முடியவில்லை என்று கூறி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைந்து கொண்டதாக தெரிவித்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே விளைநிலத்திற்குள் காட்டு யானை புகுந்ததில் தென்னை, வாழை, மாமரங்கள் சேதமானதாக விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். மேலும் மரங்கள் மற்றும் நிலங்களை சேதப்படுத்துவது தொடர்கதையாகி வருவதால் இனி இது போன்ற செயல்கள் நடக்காமல் இருக்க வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். தென்னையெல்லாம் அப்படியே குருத்தோட உருகி அப்படியே குருத்து சாப்பிட்டு எல்லாம் 10-40 தென்னையை பிடிங்கி எரிஞ்சுடுச்சு. இது வனத்துறையினர் பத்தினவங்க நம்ம காட்டுக்குள்ளே கண்மாயை வெட்டி பற்றி விட்டு போயிட்டாங்க. நைட்டு தூத்தோட கேட்டதுனால தூத்தம் வருது, அதனால் நாங்கள் என்ன செய்ய இரவில் என்ன செய்ய அப்படின்னு சத்தம் போட்டு எங்களை சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்களும் வனத்துறை பார்த்துட்டு போயிருக்காங்க. நீங்கள் இப்போ எழுதி கொடுங்க, மனு கொடுங்க, நாங்கள் பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காஞ்சிபுரம் நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற லோக் அதாலத் நிகழ்ச்சியில் 572 வழக்குகளுக்கு தீர்வு வழங்கப்பட்டு மொத்த இழப்பீட்டு தொகையாக ரூபாய் 8 லட்சம் வழங்கப்பட்டது. மேலும் மோட்டார் வாகன விபத்து வழக்கு, அசல் வழக்கு என பல்வேறு வழக்குகள் எடுக்கப்பட்டு தீர்வு வழங்கப்படும் இந்நிகழ்ச்சியில் நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்.
காஞ்சிபுரம் மாவட்டம் படநெல்லி அருகே தனியார் பள்ளி பேருந்தும் தனியார் தொழிற்சாலை பேருந்தும் எதிர்பாராத விதமாக நேருக்கு நேர் மோதி ஏற்பட்ட விபத்தில் காயமடைந்தவர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் உடனடியாக மருத்துவமனைக்கு வந்து விபத்தில் காயமடைந்த மாணவர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகளை உடனடியாக எடுத்து அவர்கள் உடல்நிலை விரைவில் குணமடையும் வகையில் சிகிச்சை அளிக்க மருத்துவருக்கு அறிவுறுத்தினார். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தில் பொதுமக்கள் மத்தியில் செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளரை வேதாரண்யம் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் செய்தி எடுக்க வேண்டாம் என மிரட்டி தாக்கியுள்ளார். எனவே தாக்கியதை வீடியோ எடுக்க முயற்சித்த மற்றொரு செய்தியாளரின் செல்போனை உதவி காவல் ஆய்வாளர் முருகானந்தம் பிடுங்கி தர மறுத்ததை அடுத்து அங்கிருந்த பொதுமக்களே செய்தியாளர்கள் மீது தாக்குதல் நடத்திய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருப்பாலைப்பந்தல் ஊராட்சியில் அதிமுக சார்பில் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. அதில் திமுக அரசின் 4 ஆண்டு கால ஆட்சியின் வேதனைகள் என்ற துண்டு பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கினர். இறுதியில் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பேசுகையில், தினந்தோறும் திமுக ஆட்சியில் நாளிதழ்கள் மற்றும் டிவியை பார்த்தாலே குற்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாகவும் அதேபோல் சாதாரண திட்டங்களை கூட பெரிய திட்டங்கள் போல காட்டிக்கொண்டு போட்டோஷாப் நடத்தும் ஆட்சி எனவும் பேசினார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி என்பது மக்களை அச்சுறுத்துகிற ஆட்சி. இதே மாவட்டம் முழுக்க மக்கள் எந்த அதிகார நிம்மதியா இருக்கான்னு கேளுங்க. இங்க இருக்கிற மக்கள் நிம்மதியா இருக்கான்னு கேளுங்க. சொல்லிக்கிற மூட்டு தப்பா கொடுத்துட்டா சோறு போட்டுட்டா வர நல்ல ஆட்சி இல்லை. மக்களின் திட்டங்களை அறிந்து எந்த பகுதிக்கு என்ன தேவை என்பதை நிவர்த்தி செய்கிற ஆட்சியாக இருக்க வேண்டும். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே லோடு ஏற்றிக் கொண்டு வந்த லாரி அரசு பேருந்தின் மீது மோதியதில் லாரி ஓட்டுநர் படுகாயமடைந்தார். மேலும் அரசு பேருந்தின் பின்பக்கம் நொறுங்கிய நிலையில் விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரிக்கு சுற்றுலா வருவது போல் டிப்டாப் உடை அணிந்து விலை உயர்ந்த இருசக்கர வாகனங்கள் உட்பட 5 இருசக்கர வாகனங்களை திருடி பைக் சாகசத்திற்கு பயன்படுத்திய சென்னையைச் சேர்ந்த 3 வாலிபர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் அவர்களிடமிருந்து ரூபாய் 9 லட்சம் மதிப்பிலான 5 இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்த நிலையில் இது குறித்த சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தி மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்ய துடிக்கும் காவல்துறையை கண்டித்து செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அருகே கிழக்கு கடற்கரை சாலையில் புரட்சி பாரதம் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் சென்னை பாண்டிச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் சுமார் அரை மணி நேரமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பாமக நிர்வாகி மணிகண்டன் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீசிய மர்ம நபர்களை கைது செய்ய வலியுறுத்தி பாமகவின் அன்புமணி ராமதாஸ் ஆதரவாளரான வழக்கறிஞர் பாலு இன்று ஜெயங்கொண்டம் டிஎஸ்பியை சந்தித்து மனு அளித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வழக்கறிஞர் பாலு இந்த சம்பவத்திற்கு பின்னணியில் இருப்பவர்கள் யார், இதில் ஈடுபட்டவர்கள் யார் என கண்டறிந்து அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி பேசினார். சிறப்பு தனி புலன் விசாரணை ஒரு குழுவை, ஸ்பெஷல் டீமை இதற்கு நியமித்து இதற்கு காரணமானவர்களை உடனடியாக கண்டறிய வேண்டும். இது ஒரு சாதாரணமான பிரச்சனை அல்ல. எதிர்காலத்தில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கக்கூடிய இந்த பணியை செய்கிறார்கள். ஒரு வீட்டிலேயே பெட்ரோல் குண்டு வீசுகிறார்கள் என்று சொன்னால் எங்கே சட்டம் ஒழுங்கு இருக்கிறது? எங்கே ஒரு சாதாரண மனிதனுக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்ற கேள்வி இப்பொழுது எழுந்திருக்கிறது. எனவே இதை உடனடியாக விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் இப்பொழுது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களிடம் இப்பொழுது கடலூர் மாவட்டம் வடலூர் நடேசன் நகர் பகுதியில் தனியார் பள்ளியில் பயிலும் 12ஆம் வகுப்பு மாணவர் வெங்கலத்தான் ஏரியில் குளிக்க சென்றுள்ளார். அப்பொழுது ஏரியில் உள்ள பள்ளத்தில் சிக்கிக்கொண்டு அவர் வெளியேற முடியாமல் தவித்துள்ளார். இது குறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேர போராட்டத்திற்கு பின் மாணவரை சடலமாக மீட்டனர்.
கோவை தொண்டாமுத்தூர் சித்திரை சாவடி தடுப்பணையில் உள்ள நொய்யல் ஆற்றில் குளிக்க சென்ற 12ஆம் வகுப்பு மாணவன் ஆழமான இடத்திற்கு சென்று சேற்றில் சிக்கி உயிரிழந்தார். இது குறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் சுமார் 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மாணவரின் உடலை நீரிலிருந்து மீட்டனர். ஈரோடு மூலப்பாளையத்தில் தர்மசிவன் என்பவருக்கு சொந்தமான எலக்ட்ரிக்கல் கடையில் பின்பக்க மேற்கூரை வழியாக முகமூடி அணிந்து வந்த மர்ம நபர் கடையில் இருந்த 20,000 மற்றும் பல ஆவணங்களையும் கொள்ளையடித்து சென்றுள்ளார். அதேபோல் பக்கத்தில் இருந்த சாதிக் என்பவருக்கு சொந்தமான 5 சலவையகத்தில் பின்பக்க வழியாக வந்த அதே முகமூடி நபர் 5,000 மற்றும் 20 பட்டு புடவைகளையும் கொள்ளையடித்து சென்றுள்ளார். இந்த சம்பவம் குறித்து போலீசார் சிசிடிவி கேமரா காட்சிகளை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் செயல்பட்டு வரும் பழைய நகராட்சி கடைகளை இடித்து கட்ட நகராட்சி நிர்வாகம் சார்பில் முதல் கட்டமாக வியாபாரிகளுக்கு கடைகளை காலி செய்ய உத்தரவு கோரி நோட்டீசுகள் வழங்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த வியாபாரிகள் இன்று ஒரு நாள் மட்டும் 24 மணி நேர முழு கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை பகுதியைச் சேர்ந்த நிவின் மேத்யூ என்பவர் தாங்கள் வாங்கிய வீட்டை கூலிப்படையினரை ஏவி மிரட்டல் விடுத்து காலி செய்ய வைத்த அரசு ஊழியர் மீது குற்றாலம் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்தார். மேலும் தனது வீட்டில் தான் குடியிருக்க முடியாமல் சில நபர்கள் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாகவும் ஆக்கிரமிப்பு செய்துள்ள நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வலியுறுத்தியுள்ளார். கடைசி 5 வருஷமா எந்த ஒரு இதுவுமே இல்லாம அவங்க பாட்டு ஓடிட்டு இருக்கு. இதுக்கு முடிவு இன்னும் வர்ற மாதிரி தெரியல. இதுக்கான முடிவு எங்களுக்கு எப்படியாவது கவர்மெண்ட்ல நீங்க தான் எதாவது பார்த்து செய்யணும். சிஎம் ஸ்டாலின் சார் எதாவது பார்த்து செய்யுங்க. ஏன்னா கடைசி 5 வருஷமா எதுவுமே மாறல. நாங்களும் இந்த காந்தியை என்னென்னமோ நாங்கள் எங்கெங்கேயோ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். ஹியூமன் ரைட்ஸ்ல ஆரம்பிச்சு எஸ்பி ஆஃபீஸ்ல இருந்து டிஜிபில இருந்து எல்லாருக்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். எங்கே போனாலும் எல்லாம் நடவடிக்கை எடுக்கிறான்னு போறாங்க. அதை கடைசி நேரத்தில் அங்கே கடைசியில் ஒரு இது காசு கொடுத்து காந்தி இதை முடிச்சுட்டாருன்னு. அதனால இந்த பிரச்சனையில எங்களை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும். எங்களுக்கு ஏதோ பிரச்சனைனா அதுக்கு முக்கிய காரணம் காந்தி. அப்புறம் அந்த வீடை எனக்கு மூவ் பண்ணி அப்புறம் ஜாயின் பண்ணிடுறேன். விருதுநகர் ஊராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளில் பள்ளிகளில் இடைநிற்றலான மாணவர்களை மீண்டும் பள்ளியில் சேர்க்கும் வகையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜெயசீலன் அவர்கள் நேரில் சென்று இன்று சிறப்பு கள ஆய்வு மேற்கொண்டார். இந்த கள ஆய்வின் போது 5 மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடம் பள்ளிக்கு செல்லாத காரணங்களை கேட்டறிந்தார். கல்வியின் அவசியம் குறித்து எடுத்துரைத்தல் உள்ளிட்ட பல்வேறு உதவிகள் வழங்கப்பட்டு இடைநிற்றல் மாணவர்களை பள்ளியில் சேர்ப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.